எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழில் இருக்கும் எண்ணற்ற இலக்கியங்களில் உலக பொதுமுறையான திருக்குறளிலிருந்து எனக்கு பிடித்த 2 குறள்களை பற்றி இன்று பேசப் போகிறேன். இனியவை கூறலிருந்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், நல்ல இனிமையான வார்த்தைகள் இருக்கும் பொழுது கடுமையான அல்லது துன்பம் தருகின்ற வார்த்தைகளை பேசுவது இனிப்பு சுவையுடைய பழம் இருக்கும்போது கசப்பான காயை தேர்ந்தெடுத்து உண்பதற்கு ஒப்பானது. கடுஞ்சொற்கள் உறவுகளை பாதிக்கும் என்பதையும் இனிமையான சொற்கள் மனதிற்கு நிம்மதி தரும் என்பதையும் இந்த குறள் நேரடியாக உணர்த்துகிறது. மதம், இனம், மொழி கடந்து உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இனிமையாக பேசுதல் என்ற பண்பு அவசியமானது. ஒரு நாள் என் தோழி மிக சோகமாக இருந்தாள். அவளிடம் மகிழ்ச்சி தருகின்ற வார்த்தைகளை பேசியவுடன் அவள் முகம் மலர்ந்து சிரித்தாள். இது இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கு ஒரு உதாரணம். அன்புடைமையிலிருந்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், அன்பை எப்பொழுதும் அடக்கி வைக்க முடியாது. ஒருவர் செய்யும் சிறு அன்பு செயல்களில் அல்ல ஒரு துளி கண்ணீரிலோ அவர் மற்றவர் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்திவிடும். 1330 குறள்கள் வள்ளுவர் பொருள் பொதிந்த ஈரடிகளை நமக்கு தந்துள்ளார். அதனால் திருக்குறள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.